and stroke. Stroke, we're going to talk about early detection and urgency of treatment, and also treatment. In the treatment, why we want to give this message to people. இப்போ ஸ்ட்ரோக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஸ்ட்ரோக்கு. ஒன்று வந்து பிளட் சப்ளை க்ளோஸ் ஆகிடும், த்ராம்பஸ், இந்த ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. மோஸ்ட் காமன் காஸ் ஹார்ட்டில் பிளாக் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. செரிப்ரல் சர்க்குலேஷன், பிரெயின் சர்க்குலேஷன் பிளாக் இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ரோக், அது ஒரு காஸ். இன்னொரு காஸ் வந்து ப்ளீடிங். இது ரெண்டு தான் யூஸ்வலி த மோஸ்ட் காமன் காஸ். ஒன்று வந்து ஹை பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த பிளட் வெசலில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கணும், வாலில் வீக்னஸ் இருக்கணும் இல்லையா. ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகும், வீக்காக இருக்கிற பிளட் வெசல் தான் பர்ஸ்ட் ஆகும். அப்போ வீக்காக இருக்கிற பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு தான் பேர் ஆனியூரிசம்னு பேர். இந்த ஆனியூரிசம் உடம்புல எங்கே ஆனியூரிசம் பர்ஸ்ட் ஆகிடுச்சுனாலும் டேஞ்சர் தான். அதுலேயும் ஹை ரிஸ்க் ஆனியூரிசம் இருந்ததுன்னா அது ட்ரீட் பண்ணணும். ஹை ரிஸ்க்னா ட்ரீட் பண்ண அவங்கள்ட்ட கேட்கலாம். முதல்ல வந்து எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி கிளிப் பண்ணுவாங்க, ஆனியூரிசமை கிளிப் பண்ணுவாங்க. ஆனியூரிசம் பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளிப் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனியூரிசம். இப்போ வந்து அந்த மாதிரி ஓப்பன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தேவை கிடையாது. கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, வெறும் ஆர்ட்ரி, இந்த ஹார்ட்டுக்கு போய் ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி பிரெயினுக்கு போய் உள்ளே போய் ஸ்டென்ட் வைக்கிறாங்களோ அதை க்ளோஸ் பண்ணுறாங்களோ. நார்மலாக ஸ்ட்ரோக் வந்து ப்ளீடிங் வரும். இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு அனியூரிசம் இருக்குது. இந்த அனியூரிசம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அனியூரிசம். அவங்க சொல்லுவாங்க எப்படி காம்ப்ளிகேட்டட்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்க கேட்டுருக்கோம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. I hope that introduction. ஸோ இதுதான் கையில் இருக்கிற கை எலும்பு உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தப்புற வழியாக உள்ள போகணும். இதுதான் அந்த ரத்தப்புறோட அளவு வந்து 2.5 இந்த பேஷண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஷீட்டோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.33 மில்லிமீட்டர். ரெண்டுத்துக்குமே உள்ளது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். ஸோ அது வழியாக இன்னொரு டியூப் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஒரு மரம் வழியாக மேலே கொண்டு போகணும். அதை வச்சு கிடச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் நீங்கள் மேலே போகிறதுக்கு ஆக்சுவலாக கீழே போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். கீழே So we try to replicate the same thing what we see during the surgery. அந்த ரத்தப்புறம் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே வியூவை நம்ம ஓப்பன் பண்ணாமல் ரத்தப்புறம் எப்படி மூலக்குள்ள இருக்கும் சைடில் போய் முடிக்கும். ஸோ அது கீழே விழத்துக்கான வாய்ப்புகள் இருக்காது. ரெண்டாவது நுனியில் வந்து அந்த கொப்பலா இருக்கிறாங்க, அதை போய் டச் பண்ணி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரிலேட்டட் இருக்காங்க. ஸோ அது இந்த மெட்டீரியல் ஆஃப் த டியூப் இஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ். நுனியில் இருக்க டியூப் வந்து சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அது இடிக்காது. இந்த ஒயரை உள்ளே கொண்டு போகிறது இட் லுக்ஸ் வெரி மேக்னிஃபைட், பட் வாட் வி ஆர் டாக்கிங் இஸ் இன் மில்லிமீட்டர்ஸ் அண்ட் லெஸ் தென் அ மில்லிமீட்டர். இந்த கொப்பளத்துக்குள்ள அதை டிப்ளை பண்ணியாச்சு. டிப்ளை பண்ணிட்டு செக் பண்ணும்போது யூ சி தட் இஸ் நோ டிட்டோவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ த யூஸ் it needs to be treated in a setup where there is surgical and intervention radiology. Another people should not be moving from one hospital to the other. The delays. So early intervention at the right place is the most important message. Anybody else?